சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உதயநிதியை டெல்லிக்கு அழைத்து செல்லும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு அழைத்து செல்வதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. வீடு புகுந்த இன்று இரவிற்குள் உதயநிதியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்யலாம். அதாவது தமிழக டாஸ்மாக் முறைகேடு வழக்கு மிகப்பெரிய அளவிலான முடிவுகள் வெளியிடாமல் இப்பொழுது வரை நீதிமன்றம் இடைக்கால தடையால் என்ன செய்வதென்று தெரியாமல் தற்பொழுது கிடப்பில் போடப்பட்ட டாஸ்மாக் வழக்கு அனைத்து ஆவணங்களையும் சேகரித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து விட்டார்கள். அதாவது டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அரசு அதிகாரிகள் மட்டுமல்ல, தொழிலதிபர்களும் இதில் சிக்கியிருக்கிறார்கள். அதற்கான ஆவணங்கள் குறிப்பாக திருச்சியை சார்ந்த தொழிலதிபர்கள் உதயநிதியின் நண்பர்கள் என்பதையும் ஆதாரத்துடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இதனால் இன்று மாலைக்குள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் உதயநிதியை டெல்லிக்கு அழைத்து செல்லலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் உதயநிதியின் நண்பர்கள் வாக்குமூலம் கொடுத்தால் உதயநிதியின் பதவி கூட பறிபோகலாம். எப்படி செந்தில் பாலாஜியின் பதவி பறிபோனதோ அதேபோல் உதயநிதியின் பதவியும் பறிபோகலாம். செந்தில் பாலாஜியும் இதில் முக்கியமான குற்றவாளியாக கருதப்படுவார். ஒரே நேரத்தில் இரு முக்கிய புள்ளிகளை திமுகவில் இருந்து டெல்லிக்கு அழைத்து சென்றால் நிச்சயம் 2026 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை திமுக தழுவும். ஏற்கனவே இரண்டாவது முறை திமுக இதுவரை தொடர்ச்சியாக வெற்றியடைந்த சரித்திரம் கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் செய்ய முடியாததை செய்வார் என்று திமுகவின் உடன்பிறப்புகள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மக்களும் அரசு அதிகாரிகள் செய்த மிகப்பெரிய ஒரு ஊழலுக்கு உறுதுணையாக போனதற்கு நீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கும் என்றும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். சரி, டெல்லிக்கு அழைத்து சென்றால் உதயநிதி அவர்களிடம் விசாரணை நடத்தப்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக நடத்தப்படும். உதயநிதியின் மூலமாக பினாமிகள் யாரெல்லாம் இருக்கிறார்கள், குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பல கோடிகள் சொத்துக்கள் எப்படி கொடுக்கப்பட்டது, அதாவது கரூரில் பங்களா கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் அந்த பங்களா கட்டப்பட்டதற்கு பணம் எங்கிருந்து வந்தது என்ற ஒவ்வொரு கேள்விகளையும் நீதிபதிகள் முன்னிலையிலேயே அமலாக்கத்துறை அதிகாரிகள் வாக்குமூலத்தை சமர்ப்பிப்பார்கள். அப்படி சமர்ப்பிக்கும் பட்சத்தில் துணை முதல்வர் பதவி மட்டுமல்ல, அவர் சிறைக்கு சென்று 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிடாதவாறும் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் செய்ய முடியும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஒருவேளை உதயநிதி குற்றவாளியாக இருக்குமேயானால் என்ன தண்டனை கொடுக்கலாம்?